வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இல்லை நல்லா இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ பாதர் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், சீக்கிரமே சரியாயிடும். ஸோ அதை போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. வேறு ஏதாவது உங்களை டைவெர்ட் பண்ணிக்க பண்ணுங்கள். ஒரு லைஃபுங்க, நாளைக்கு நமக்கு நிச்சயமே இல்லாத ஒரு லைஃப். நமக்கு முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்குமோ இல்லையோ, ஈஸியாக இருக்கிற மாதிரி ஆகிடும். அப்படி தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி 1 நவம்பர் 2022 நைட்டு 11:43க்கு மைக் ஆன் பண்ணி உட்காந்துருக்கேன். வெளியில் நல்ல மழை பெய்யுது சென்னையில். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம பேச போகிற எபிசோடை ரொம்ப நாளாக, ரொம்ப மாதமாக நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது எல்லாமேங்க நம்ம லைஃப்பில் எல்லா விஷயமுமே எதுவுமே டக்குன்னு நடந்துடாது. அதுக்கான டைம் வரணும், இல்லை அதுக்கான டைம் நீங்கள் ஏற்படுத்தணும். ஏதோ ஒன்று, அது இட் ஹேஸ் டு ஃபால் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை நான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்து, இதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஆச்சு, ஒரு 6 months மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி ஃபைனலாக த டைம் ஹேஸ் கம். இந்த எபிசோடு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பயங்கரமாக கன்னிசம் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற ஆல்பமில் வர ஒரு மியூசிக் டைரக்டரோ, லிரிசிஸ்டோ, டேரக்டரோ பிடிக்காதவங்க தயவு செஞ்சு இந்த எபிசோடு கேட்காதீங்க. ஏன்னா பயங்கரமாக கன்னிசம் இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி ஒரு த்ரோ பேக் எபிசோட், ஒரு சோலோ பாட்காஸ்ட்டுங்கும் போது என்னால் ஒரு த்ரோ பேக் தான் ரொம்ப ஹார்ட் டு ஹார்ட்டாக, ரொம்ப பர்சனலாக பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு த்ரோ பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கேன். இந்த வாரம் பாட்டுக்காரன் பாட்காஸ்ட்டில் நம்ம த்ரோ பேக் எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ஆல்பம் பார்த்திங்கன்னா 7G ரெயின்போ காலனி. 7G ரெயின்போ காலனி நான் இதுக்கு முன்னாடியும் நம்மளோட பாட்காஸ்ட்டில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ப்ராபப்ளி என் லைஃப்பில் நான் அதிக தடவை பார்த்த படம் 7G தான். எக்ஸாகரேட்டே பண்ணாமல் சொல்லணுன்னா குறைஞ்சது ஒரு 100 தடவை பார்த்துருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ரொம்ப பிடிச்ச படம்னா நிறைய விஷயத்தினால அந்த படம் பிடிக்கும். இத்தனை தடவை பார்த்துருக்கேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆப்வியஸாக எனக்கு படத்தோட டைலாக்ஸ், ஃப்ரேம்ஸ், மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் எஸ்பெஷலாக எல்லாமே எனக்கு பை ஹார்ட்டாக தெரியும். என்னால் என்னோடய ஸ்பெஷல் ஸ்கில் செட், இதையும் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னென்னா என்னால் ஒரு படம் ஸ்டார்டிங்கிலேருந்து படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் டைலாக் கூட அப்படி இப்படி கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஃபுல் ஸ்கோர் என்னால் ஹம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பசுமரத்தாணியில் அரைஞ்ச மாதிரி ஒரு ஸ்கோர் ஈவன் பண்ணியிருப்பாப்புல 7Gக்கு. 7G ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த ஞாபகம் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். அப்போ தான் நான் ஒரு 2 years நான் தமிழ்நாட்டில் இல்லை, நான் பஞ்சாபில் இருந்தேன். பஞ்சாபில் இருக்கும்போது பெருசாக இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கிடையாது. அப்போ தான் டிடிஹெச் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த டைம். அப்போ ஒரே ஒரு டிடிஹெச் தான் இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு சன் டிவி மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஸோ நான் அந்த 2 வருஷம் மேஜராக நிறைய தமிழ் படங்கள் பார்க்கல. அப்போ தான் திருமலை, கில்லி எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. பட் அந்த டைமில் நான் இங்கே இல்லை. ஒரு 6 monthsக்கு ஒன்ஸ் மட்டும் தமிழ்நாடுக்கு போவோம். அப்போ கேசட், சிடிஸ்லாம் வாங்கிட்டு போவேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் 7G அப்போ பார்த்தோன்னா, நான் தமிழ்நாடுக்கு வந்த பிறகு 9th ஸ்டாண்டர்ட். அப்போ தான் 9th ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணி ஒரு மாதத்தில் எனக்கு 7Gயோட டிவிடி கிடச்சிது. இப்போது ஒரு சாட்டர்டே நைட்டு 10 மணிக்கு தான் படம் நான் போடுறேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்க. படம் போகுது. எனக்கு படம் முடியும் போது என்னால் சரியாக மூச்சு விட முடியல. லைக்
ஒரு சஃபகேஷன், ஒரு வந்து நெஞ்சில் பாரமாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த வயசில் எனக்கு அது ஒரு பெயின், அப்படி எனக்கு ஒரு வலி, என்னை வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து என்னால் கேஜ் பண்ணவே முடியல. நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். எங்கள் அம்மாவை எழுப்பி, அம்மா எனக்கு நெஞ்சில் ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே அம்மா பயங்கரமாக திட்டிட்டு, நான் தண்ணியை குடி, இதுக்கு தான் இதெல்லாம் பார்க்காதன்னு சொன்னேன், கேட்டியா நீ அப்படின்லாம் சொல்லிவிட்டு தண்ணியை குடிச்சு படுக்க வச்சுட்டாங்க. பட் எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய அதிர்வை உண்டு பண்ண படம் 7G. அதுக்கு இன்னொரு ரீசன் வந்து எனக்கு ஒரு கசின் அண்ணா இருந்தார், அருண்னு சொல்லிட்டு. அவர் 7G பற்றி பயங்கரமாக பேசுவார். லைக் த வே ஹீ என்ஜாய்ட் த ஃபிலிம் தியேட்டர்ஸில். அப்படி இருக்கும்போது சரி நம்ம பார்ப்போம், நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லி பார்த்து எனக்கு பயங்கரமாக ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண படம் 7G. ஸோ இப்போ ஆயிரம் தான் அந்த படத்து மேலே ஒரு கமெண்ட் இருந்தாலும் ஸ்டாக்கிங் க்ளோரிஃபை பண்ணியிருக்கு, நிறைய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. எனக்கும் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது இருந்த சுதீர் அந்த படத்தை பார்த்ததுக்கும் இப்போ நான் அந்த படத்தை பார்க்கறதுக்குமே நிறைய மாறி இருக்கு. நான் நிறைய எவால்வ் ஆகிருக்கேன்னு எனக்கு தெரியுது. எனக்கும் அதில் நிறைய விஷயங்கள் உடன்பாடு இல்லை. பட் ஆஸ் அ ஃபிலிம், ஆஸ் அ மியூசிக், ஒரு விஷயமாக அந்த படம் எனக்கு அந்த வயசில் பண்ண விஷயம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கோட் சொல்லுவாங்க, ஆர்ட் ஷுட் கம்ஃபர்ட் டிஸ்டர்ப்ட் அண்ட் டிஸ்டர்ப் அ கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கலை வந்து ஒரு நல்லா இருக்கிற ஒருத்தனை டிஸ்டர்ப் பண்ணணும், டிஸ்டர்ப்டாக இருக்கிறவனுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எல்லாமுமாவே 7G இருந்துச்சு. எனக்கு 7G பற்றி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் பயங்கரமாக பேசியிருக்கேன். 7G பற்றி என்கிட்ட ஒரு செல்வராகவன் ஃபேன் பேஜ் இருக்குது. நிறைய பேருக்கு யுவன் வேர்ல்டு மட்டும்தான் தெரியும். செல்வராகவன் ஃபேன் பேஜ் இருக்குது ஃபேஸ்புக்கில், செல்வராகவன் த ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேஜில் நான் நிறையா போஸ்ட் பண்ணது 7G பற்றி தான். லைக் டைலாக்ஸாக இருக்கட்டும், சினிமாத்தனமே இல்லாமல் இருக்கும் டைலாக்ஸ் எல்லாமே. நீ பூ மாதிரி நான் உன்னை பார்த்துப்பேன் அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ராவாக இருக்கும். ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டு பையனும் இல்லை நம்ம ஸ்கூலில் படித்து நம்ம கூட இருந்து ஒரு அக்வைண்டன்ஸோ அந்த மாதிரி ஒருத்தன் கதிராக இருந்தால் என்னவா இருப்பானோ அதுதான் வந்து அந்த படத்தோட உரையாடல்களாக இருக்கும். ப்ளஸ் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரவி கிருஷ்ணா வந்து கதிராக தான் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. இப்போ வரைக்கும் ரவி கிருஷ்ணாவோட முகம் பார்த்தா எனக்கு கதிர் தான் ஞாபகத்துக்கு வருது, வேறு எந்த கேரக்டர்ஸுக்கும் ஞாபகத்துக்கு வரல. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ த்ரோபேக்கில் வந்து நம்ம இந்த ஆல்பம் பற்றி நிறைய பேச போகிறோம். இந்த ஆல்பமில் வந்து எனக்கு இந்த துலாத்தட்டில் வச்சு கேஜ் பண்ணாலும் எல்லா சாங்குமே என்னால் ஒரே அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்கள். ஆல்பமாகவே கோல்டு பை யுவன். ஒரே ஒரு ட்ரிவியா, இந்த படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து யுவன் ஃபிலிம்ஃபேர் வின் பண்ணார். அந்த ஃபிலிம்ஃபேரும் பார்த்திங்கன்னா யுவன் இது வரைக்கும் 2 ஃபிலிம்ஃபேர் தான் வாங்கியிருக்காரு. ஒன்று 7Gக்கு, இன்னொன்று ஓய்க்கு. பட் 7Gயில் ஒரு ட்ரிவியானா அந்த வருஷம்தான் வந்து ஆட்டோகிராஃப் படமும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஃபிலிம்ஃபேரை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்க 2 பேருக்கும். ஸோ அது ப்ளஸ் ஓய்க்கு வந்து நாமினேட்டட் ஃபிலிம்ஃபேர் கிடையாது, அது வந்து சும்மா நாமினேஷன்லேயே யுவன் இல்லை. பட் அந்த டைமில் சித்தார்த் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் ட்விட்டரில். இப்படி ஒரு கோல்டு ஆல்பம் கொடுத்த பிறகும் யுவனுக்கு நீங்கள் நாமினேஷனே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உடனே யுவனுக்கு வந்து ஸ்பெஷல் ஜூரி அவார்டு கொடுத்தாங்க ஓய்க்கு. ஸோ இதான் அந்த ட்ரிவியா. இந்த ஆல்பம் பற்றி பேசும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர பாட்டு பார்த்திங்கன்னா கண் பேசும் வார்த்தைகள். ஏன் கண் பேசும் வார்த்தைகள்னால் வந்து நான் சொன்னேன்ல, நாங்கள் பஞ்சாப்லேருந்து 6 மந்த்ஸுக்கு கொஞ்சம் வருவோம், வந்துட்டு போகும்போது தான் வந்து இந்த சாங் கேசட் MP3 பண்ணிட்டு போகணும். அப்போ தான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு டிவிடி பிளேயர் வாங்கியிருக்கோம். அந்த டிவிடி பிளேயர் வந்து சாம்சங். என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்த ஒரு கேட்ஜெட் அது ஒன்று. ஏன்னா அதில் வந்து ஒரிஜினல் தவிர எது போட்டாலும் ப்ளே ஆகாது. லைக் MP3s ப்ளே ஆகாது. MP3மே வந்து இந்தியன் MP3s வந்து ப்ளே ஆகாது. அது வந்து மலேசியா சிங்கப்பூர்லேருந்து வர MP3ஸ்னால் ப்ளே ஆகும். அப்போ வந்து டைனோசர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்துச்சு, ராமிலாம் இன்னும் இருக்குது.
இதெல்லாம் ப்ளே ஆகும். பட் நம்ம நார்மலாக பண்ணால் ப்ளே ஆகாது, நார்மல் MP3s ப்ளே ஆகாது, ஆடியோ CDs ப்ளே ஆகும். அப்படி இருக்கும்போது நான் ஒரு 10 டேஸும் நம்ம இருக்கும்போது தென்காசியில் இருக்கும்போது ஒரு 14 சாங்ஸ் ஒரு ஆடியோ CD வந்து நானே மிக்ஸ் டேப் ரெடி பண்ணி அதை பேர்ன் பண்ணிவிட்டு நான் கொண்டு போனேன். கண் பேசும் வார்த்தைகள் அதுக்கு முன்னாடி நான் பெருசாக கேட்டதே இல்லை. நான் காதல் வளர்த்தேன் தான் அந்த ஆடியோ சீடியில் ஃபஸ்ட்டு சாங்காக வச்சுருந்தேன். எனக்கு காதல் வளர்த்தேன் மேலே இருக்கிற காதல் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது காதல் வளர்த்தேனுக்கு அடுத்து சரி இவன் என்ன பண்ணியிருக்காரு, அப்போ தான் இவனை தெரிஞ்சுக்க ஆரம்பித்த டைம்ங்கும்போது அப்போ தான் 7Gயில் இருக்கிற கண் பேசும் வார்த்தைகளும் போட்டுட்டு போயாச்சு. கண் பேசும் வார்த்தைகள் சாங் வந்து எனக்கு அது ஒரு வேறு மாதிரியான ஒரு சாங்ங்க. அதை விவரிக்கிறதுக்கு வரியே கிடையாது. என்னை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு சாங்கு. அதை பாடின விதமாக இருக்கட்டும், அதை கன்சீவ் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த சிச்சுவேஷன் பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும். அஃப்கோர்ஸ் சிச்சுவேஷன் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் சாங் கேட்கும்போதோ அப்போவோ கிடையாது. நான் இப்போ 8th தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் சென்னை நான் தமிழ்நாடு வந்த பிறகு அந்த படத்தை பார்க்கும்போது தான் வந்து எனக்கு ஒரு பிளேஸ்மெண்ட்டு எல்லாமே ரொம்ப ஒரு நேச்சுரலாக சில விஷயம் சொல்லுவாங்க, எல்லாமே சரியாக வந்து அமைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் இருக்கிற எல்லா சாங்குமே அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். எதுவுமே வந்து ஃபோர்ஸ் ஃபெட்டாக இருக்காது. இந்த இடத்துல நான் ஒரு சாங் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்ச மாதிரி இருக்காது. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இந்த பாட்டு முழுக்கவே வந்து ரொம்ப ஒரு ஜென் தத்துவமாகவே இருக்கும். முத்துக்குமார் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார். எஸ்பெஷலாக வந்து காற்றில் இலைகள் பறந்த பிறகும் கிளையின் தழும்புகள் அழிவதில்லை, காயம் 100 கண்ட பிறகும் உன்னை உள்மனம் மறப்பதில்லை அப்படின்னு எழுதியிருப்பார். அது என்னன்னு சொல்கிறது, இதுக்கு பாடல் வரிகளை கவனிக்க ஆரம்பித்ததே நான் முத்துக்குமார் எழுதின பாடல் வரிகளில் இருந்து தான் நான் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம சின்ன வயசில் வந்து மேஜராக லிரிக் தெரியாமல் பாடியிருப்போம். ரேண்டமாக நமக்கு மியூசிக் தான் நம்மளை ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம என்றைக்கு லிரிக்கல் வேல்யூவை பயங்கரமாக வேல்யூ பண்ண ஆரம்பிக்கணுமோ அன்றைக்கி வந்து அந்த பாட்டோட அழகு வந்து பன்மடங்கு கூடிரும். அப்படி தான் வந்து நான் ஃபஸ்ட்டு கவனிக்க ஆரம்பித்த டைமில் இந்த பாட்டெல்லாம் காட்டிலே காயும் நிலவை கண்டுகொள்ள யாரும் இல்லை, கண்களின் அனுமதி வாங்கி காதலும் இங்கே வருவதில்லை, தூரத்தில் தெரியும் வெளிச்சம் பாதைக்கு சொந்தமில்லை, மின்னலின் ஒளியை பிடிக்க மின்மினி பூச்சிக்கு தெரியவில்லை. என்ன மாதிரியான வரிகள் பாருங்களேன். எல்லா ஊமையுமே ஒரு தலை காதலோட ஒரு வழியை, ஒரு தலை காதலோட ஒரு ஏக்கத்தை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி எனக்கு இந்த லைன் இருக்குல்ல, தூரத்தில் தெரியும் வெளிச்சம் பாதைக்கு சொந்தமில்லை, இந்த வரியை கேட்ட உடனே வந்து இப்போ நிறைய பேர் அக்பர் பீர்பால் கதைகள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியலை. அக்பர் பீர்பால் கதையில் ஒரு கதையில் எப்படி இருக்கும், அந்த பீர்பல் கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து பீர்பல் வந்து அரசவைக்கு வந்திருக்கவே மாட்டார். என்னென்னு போய் பார்த்துட்டு வர சொல்லுவார். அக்பரை போய் பார்த்துட்டு வரும்போது ஒருத்தன் சொல்லுவான், அப்புறம் சமைச்சிட்ருக்காரு, சமைச்சு முடிச்ச உடனே தான் வருவாருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாகவும் வரவே மாட்டார். ஒரு டென்ஷன் ஆகிட்டு வரையும் போய் பார்ப்பார். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மரக்கிளையில் ஒரு சட்டியை தொங்க விட்டு கீழே 2 விறகை போட்டு எரிச்சிட்ருப்பார் பீர்பால். அப்போ கேட்கும்போது பீர்பால் சொல்லுவார், இது முடிஞ்சால் தான் நான் வருவேன். அப்போ அக்பர் சொல்லுவார், ஏன்டா இவ்வளோ தூரத்தில் வச்சா எப்பட்றா அது சமையலாகும், பக்கத்தில் வச்சா தான் சமையலாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பீர்பால் சொல்லுவார், இல்லை நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, போன மாதம் ஒரு காம்படிஷன் வச்சிங்க, இவ்வளோ குளிரான இந்த நதியில் யார் விடிய நிற்கிறாங்களோ உனக்கு பொற்காசு கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஒருத்தன் வந்து விடிய நின்னான், ஆனால் அவனுக்கு நீங்கள் பொற்காசு கொடுக்கல. ஏன்னு கேட்டதுக்கு நீங்கள் தூரத்தில் இருக்கிற ஒரு வெளிச்சம் வந்து எனக்கு வந்து இதம் தர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அவன் சொன்னான், அதுக்காக நீங்கள் பொற்காசு கொடுக்கல. அது எப்படி சரியில்லையோ அது மாதிரி இது இப்படி சரியில்லை அப்படின்னு வருவான். ஏதோ என்ன ரீசன்னே தெரில, இந்த வரி கேட்கும்போது எனக்கு அந்த கதை தான் வந்து ஞாபகத்துக்கு வரும். நிறைய வரிகள். ஆல்சோ விழி உனக்கு சொந்தமடி, வேதனைகள் எனக்கு சொந்தமடி, அலை கடலை கண்ட பின்னே நுரைகள் மட்டும் கரைக்கே சொந்தமடின்னு எழுதி வச்சிருப்பாரு. அதாவது வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்தவனுக்கோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு 70% வாழ்ந்த ஒருத்தனால தான் வந்து முத்துக்குமார் எழுதின மாதிரி ஒரு வரிகள் எழுத முடியும். எனக்கு முத்துக்குமார்ட்ட பிடிச்சதே வந்து அந்த எளிமை தான். அந்த நடையோட எளிமை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கேட்ட உடனே
பிடிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய வரிகள் தான் வந்து முத்துக்குமார் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நினைத்து நினைத்து பார்த்தாள். 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்ரேயா கோஷல் பாடினது, இன்னொன்று கேகே பாடினது. நினைத்து நினைத்து பார்த்தாள், நினைத்து நினைத்து பார்த்தேன். எனக்கு இந்த பாட்டோட ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேல் வெர்ஷனோட ஏக்கத்துக்கு ஃபீமேல் வெர்ஷன் ரிப்ளை பண்ணுற மாதிரி அதை பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு காதலி தவறின பிறகு அந்த காதலிக்காக ஏங்கி அந்த காதலிகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு கடிதம் மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அதுக்கு ஃபீமேல் வெர்ஷன் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இதையும் நம்ம ஆல்ரெடி நான் கோட் பண்ணியிருக்கேன். அதில் அவர் எழுதியிருப்பார், நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன், எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கூடி வர்றப்போ அந்த காதலியோட மரணம் வந்து தாங்க முடியாத ஒரு காதலன் இப்படி எழுதுவானோ அவராக எழுதியிருப்பார். அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன், உதிர்ந்து போன மலரின் மௌனமா, தூது பேசும் கொலுசின் ஒளியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன், உடைந்து போன வளையல் பேசுமா, உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் இன்றி எங்கே, தோளில் சாய்ந்த கதைகள் பேச முகமும் இல்லை எங்கே, முதல் கனவு முடிந்திடும் முன்னமே தூக்கம் கலைந்ததே அப்படின்னு எழுதியிருப்பார். அதுக்கு ஃபீமேல் உள்ள வெர்ஷனில் வந்து அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை சொல்லும், உதிர்ந்து போன மலரின் வாசமா, தூது பேசும் கொலுசின் ஒளியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும், உடைந்து போன வளையல் வண்ணமா, உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் உந்தன் கையில், தோளில் சாய்ந்து கதைகள் பேச நமது விதியில் இல்லை, முதல் கனவு போதுமே காதலா, கண்கள் திறந்துடு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப மேஜிக்கலான மூமெண்ட்டுங்க. இந்த சாங்கை கன்சீவ் பண்ண விதமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். இது செல்வா பண்ணாங்களா, யுவன் பண்ணாரா, இல்லை முத்துக்குமார் பண்ணாரான்னு தெரில. ஆனால் அது அப்படி உட்கார்ந்துருக்கும். பேசி போன வார்த்தைகள் எல்லாம் காலந்தோறும் காதினில் கேட்கும், சாம்பல் கரையும் வார்த்தை கரையுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு இதில் வந்து பேசி போன வார்த்தைகள் எல்லாம் உனதில் பேச்சு கலந்தே இருக்கும், உலகம் அழியும் உருவம் அழியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த பாட்டெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுங்க. இது வந்து நீங்கள் எந்த வேலையும் பார்க்காம இந்த ஆல்பம் ஃபுல்லாக கேட்டிங்கனாலே அதோட லிரிக்கல் ஒர்த் இருக்குல்ல, அதுக்கான ஒரு வேலைப்பாடு இருக்குல்ல, அது அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இனிமேல் ஒரு ஆல்பம் வருமானு கேட்டால் நிச்சயமாக வராது. பெட்டு கட்டுறேன், நிச்சயமாக இதை பண்ணவே முடியாது. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஆல்பம். மொத்த பாட்டுமே சரி, மொத்த பாட்டு அதை விஷுவல் பண்ண விதம், சோனியா அகர்வால் சும்மா திரும்பி பார்க்குறது கூட வந்து அவ்வளோ அழகாக பொயட்டிக்காக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. தெரியல, முழுக்க காதல் 7G வந்து. அடுத்து கனா காணும் காலங்கள், அதுவும் என்னோடய ஃபேவரட் சாங் தான். ஆக்சுவலாக ஆல்பமே ஃபேவரட். நான் எல்லாம் திரும்ப ஃபேவரட்னு பேசிகிட்டு இருக்கேன், டென்ஷன் ஆகாதீங்க. இட்ஸ் மோர் லைக் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும்னா நான் அப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். பட் தனியாக ஹோப்பிங் அது உங்களை இரிட்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதில் ஹரிஷ் ராகவேந்திராவும் மதுமிதாவும் பாடின விதம் அவ்வளோ அழகாக இருக்கும். இது இடைவெளி குறைகிற தருணம், இதயத்தில் மெல்லிய சலனம், இனி இரவுகள் இன்னொரு நரகம், இளமையின் அதிசயம் அப்படின்னு எழுதியிருப்பார். 2 பேர் அந்த காதலன் வந்து அந்த காதலியை வந்து காதலிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ 2 இதயங்களுக்கான கான்வர்சேஷனாக தான் இந்த பாட்டு இருக்கும். இது இடைவெளி குறைகிற தருணம், இது இதயத்தில் மெல்லிய சலனம்னு எழுதியிருப்பார். சலனமாக இருக்குது, ஒரு டிலமையில் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும். இது கத்தியில் நடந்திடும் பருவம், தினம் கனவினில் அவரவர் உருவம், சுடும் நெருப்பினை வீரர்களும் விரும்பும், கடவுளின் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகான வரிகள். எஸ்பெஷலி இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நனையாத காலுக்கெல்லாம் கடலோடு உறவில்லை, நான் வேறு நீன் வேறு என்றார் நட்பு என்று பெயர் இல்லை, பறக்காத பறவைக்கெல்லாம் பறவை என்று பெயர் இல்லை, திறக்காத மனதில் எல்லாம் களவு போக வழி இல்லை அப்படின்னு. அது இப்படி ஒரு ஃப்ளோ என்னால் வந்து
வேறு எந்த ஒரு இவ்வளோ சிலாகிக்க முடியல என்னால். இவரோட ஒர்க்கை நான் பார்த்த பிறகு அப்ரிஷியேட் பண்ணுவேன். பட் இந்த அளவுக்கு சிலாகிக்கிறது வந்து அது என்னவோ அது இந்த இவருக்கே உண்டான ஒரு மேஜிக் நினைக்கிறேன். ஆல்சோ ஈவன் இந்த ஆல்பம் பண்ணும்போது அவருக்கு 25 வயசு தான். இஸ் நாட் ரொம்ப மெச்சூர்டானால. பட் இந்த படத்தோட மியூசிக் அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கும். லைக் மெச்சூர்னால் வயசுன்றதை தாண்டி ஒரு வயசு உங்களுக்கு கொடுக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மெச்சூரிட்டி தெரியும்ல, இதெல்லாம் பார்த்தாச்சு அந்த மாதிரி இருக்கும். ஆல்சோ இடையில வந்து ஒரு சாரங்கி லெஜண்ட் உஸ்தாத் சுல்தான் கானோட ஒரு சின்ன ஹம்மிங்கை வச்சு சூப்பராக பண்ணியிருப்பார் இவன். ரொம்ப அழகாக இருக்கும் அதை ப்ளேஸ் பண்ண விதம். நான் இதை பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த படத்தோட ஃப்ரேம்ஸ் ஞாபகம் வருது. இந்த பாட்டில் இருக்க ஃப்ரேம்ஸு இது இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நாம் வயதுக்கு வந்தோம். அந்த டைமில் தான் வந்து பாய்ஸ் ரொம்ப ஒரு ஆஃப் பீட்டான ரொம்ப ஒரு போஸ்ட் மாடர்னான ஒரு ஃபிலிம் அந்த டைமுக்கு. அந்த டைமில் வந்து இது இருக்கும், பால் போலே 16 அந்த சாங் இருக்கும். இந்த படத்தில் நாம் வயதுக்கு வந்தவங்க இருக்கும். பட் அதுக்கு முன்னாடியே செல்வா வந்து துள்வது இளமையில் இதுக்கு அதெல்லாம் மாதிரியான சாங் பண்ணியிருக்காரு. நாம் வயதுக்கு வந்தவங்க வந்து எனக்கு உன்னிகிருஷ்ணன் வாய்ஸாக அந்த பாட்டுக்கு வச்சது வந்து ரொம்ப ஒரு பெக்குலியரான பிக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னிகிருஷ்ணன் மேஜராக மெலடிஸ் பாடினது ஒரு யூத்ஃபுல்லான ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன்னு சொல்ல முடியாது. ஒரு கேங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு சாங்க்கு அவர் வாய்ஸ் வச்சது ரொம்ப ஒரு பெக்குலியரான ஒரு விஷயம். ப்ளஸ் யுவன் அண்ட் உன்னிகிருஷ்ணன் 2 பேர் வாய்ஸுமே அதில் வந்து பயங்கரமாக ஃப்யூஸ் ஆகிருக்கும். ரொம்ப அழகாக உட்காந்துருக்கோம். இன்னொரு ட்ரிவியா ஆக்சுவலாக நாம் வயதுக்கு வந்தோம் சாங்கில் வந்து தனுஷ் வந்து டான்ஸ் ஆட வேண்டியது, தனுஷ் அந்த சாங்க்கு பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது. பட் அந்த டைமில் தனுஷோட இன்னொரு பட ப்ரொடியூசர் வந்து இல்லை இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் டைமில் ரிலீஸ் ஆகும், அதனால் தனுஷ் அந்த படத்தில் பண்ணக்கூடாது, நம்ம படத்துக்கு மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி சொன்னனால இது பண்ணலையாம். ஆமாம், இப்போல்லாம் மாதத்துக்கு 3 படம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இப்படியெல்லாம் இருந்திருக்கு. அண்ட் இது இருக்கு, இது போர்க்களமா, அதுவும் ஹரிஷ் ராகவேந்திரா தான். அந்த சாங்கோட ஒரு கிட்டார் பீஸ் சூப்பராக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இப்போது நிறைய பழைய அந்த 2000 வந்த சாங் விஷுவல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சாங் விஷுவலைசேஷனுக்கு போடுற ஒரு மெனக்கடலை வந்து இப்போ மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு மெனக்கடலே இல்லை. மேபி இது ஒரு ஃபில்லராக பார்க்குறாங்க, பாட்டு மட்டும் ஹிட்டானா போதும், இல்லை ஒரு செட்டில் பண்ணால் போதும். எஸ்பெஷலி இந்த சாங் ரீசெண்டாக பார்த்துனா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஷாக்கிங்னு சொல்ல முடியாது, சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. மஜ்னு படத்தில் மெர்க்குரி மேலே மேடேடு சாங் நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள். அந்த சாங்கில் அத்தனை லொக்கேஷன் இருக்கும், அத்தனை வேரியேஷன் இருக்கும், அதில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். இது எதுவுமே இப்போ இருக்கிற சாங் விஷுவல்ஸில் இல்லைங்கிறது வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஏன்னா அது ஒரு தனி ஆர்ட் ஃபார்மில் சாங் க்ரியேட் பண்ணுறது எப்படி ஒரு ஆர்ட் ஃபார்மோ, படம் பண்ணுறது எப்படி ஒரு ஆர்ட் ஃபார்மோ, அந்த சாங்கை விஷுவல் பண்ணுறது ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஸோ அதை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் சம்மன் அதை இப்போ அது சரி பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது போர்க்களமாவோட விஷுவல்ஸுமே அது நிஜமாகவே ஒரு போர்க்களமாக தான் இருக்கும். அவங்க 2 பேருக்கு அப்புறமும் 2 பேருக்கு நடுவுலையும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க சந்திக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. பட் சுச்சுவேஷன் எல்லாமே அவங்கள சந்திக்க வைக்கிது. இப்போ ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு செல்வா சொன்ன உடனே ஈவன் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி இந்தாயா பாட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். செம சாங்கு. அண்டு அந்த மியூசிக் பீஸ் இருக்குது, மியூசிக் ஆஃப் ஜாய், அதில் ஒரு ரிதம் சேஞ்ச் பண்ணியிருப்பார் ஈவன். அந்த பீஸ் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு போய் அதை கேளுங்க. முடிஞ்ச உடனே ஆல்பம் முழுசாக கேளுங்க. பட் இதை எக்ஸ்ட்ரா கேளுங்க. ஏன்னா அந்த தீம் மியூசிக் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பார். செம்ம மேட்ரு அந்த சாங்கு, அந்த தீம் மியூசிக். தென் ஜனவரி மாதம்னா நான் ஃபஸ்ட் டைம் டிவியில் பார்க்கும்போது ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல பையன். ப்ளஸ் அந்த பாட்டை வந்து கேடிவிலையும் ஒழுங்காக போட மாட்டானுங்க. சின்ன வயசில் சன் மியூசிக்லேயும் போட மாட்டாங்க. லேட்டராக தான் பார்த்தேன். பட் அந்த பாட்டில் எனக்கு தப்பாகவே எதுவுமே தெரில, ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் ஏன்டா சென்சார் பண்ணுறீங்கன்னு தான் இருக்குது இன்னும். அந்த சாங்கும் விஷுவல் பண்ண விதம் கல்யாண் மாஸ்டர் பின்னிருப்பார்.
அது ஒரு டைஸியான சுச்சுவேஷன். அந்த சாங் ப்ளேஸ் பண்ண இடம் அதை எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் அந்த சுச்சுவேஷனுக்கு அவ்வளோ ஒரு ஃபியர்ஸான டியூன், ஃபியர்ஸான அரேஞ்ச்மெண்ட் உள்ள ஒரு பண்ணது வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் யுவன். நிஜமாகவே அது வேறு யாருக்குமே நான் க்ரெடிட் கொடுக்க விரும்பலை அவரோட ஒர்க்குக்கு. ஏன்னா இஸ் அ செல்ஃப் மேட் மேன். என்ன இருந்தாலும் ஈஸியாக சொல்லுவாங்க அவர் இளையராஜா புள்ளன்னு. ஆமாம், இளையராஜா புள்ள ஃபஸ்ட் படம் ஓடலை, ஃபஸ்ட் படத்தில் சாங்ஸும் பெருசாக யாரும் கேட்கல. இருந்தாலும் மனுஷன் இன்றைக்கி வரைக்கும் 25 வருஷம் கண்ணு மாதிரி இருக்காங்கல்ல. அவர் சொல்லிடுவார் ஈஸியாக, எனக்கு மியூசிக் தெரியாது, கடவுள் கொடுக்குறாங்க அது. பட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. எல்லாருமே சொல்கிறேன், யாருமே வந்து அவங்க பண்ணுற வேலை வந்து எனக்கு கடவுள் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டவே கிடையாது. அது அவங்க ஹம்பிளாக இருக்கிறதுக்காக அவங்க சொல்கிறதா இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. அந்த ஹார்ட் ஒர்க்கை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். தென் வாக்கிங் த்ரூ த ரெயின்போ, அந்த தீம் மியூசிக் ஜானிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருந்தாலும் ரெண்டுமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு தெரில, மேபி ஜானி எனக்கு மைண்டில் இல்லையா இருக்கும். பட் இப்போவுமே வாக்கிங் த்ரூ த ரெயின்போ கேட்கும்போது அது வாக்கிங் த்ரூ த ரெயின்போ தான். அது வந்து எனக்கு இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஜானி தீம் மியூசிக்காக இருக்கவே இல்லை. அந்த மாதிரி அதான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஈவன் ரொம்ப மெச்சூர்டாக அந்த ஆல்பமை டீல் பண்ணியிருப்பார். அண்ட் இவ்வளோ தான் ஆல்பம். மொத்தம் 10 சாங்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரா சாங் இது என்ன மாற்றம். நம்ம செல்வராகவன் வந்து இஸ் அ டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் ஓல்டு சாங்ஸ். எம்ஜிஆர் சாங்ஸ், சிவாஜி சாங்ஸ்லாம் ஒரு டை ஹார்ட் ஃபேன். அவர் வச்ச பாதி படத்தோட டைட்டில்லாம் பார்த்திங்கன்னா பழைய பாட்டில் இருக்கிற டைட்டில் தான் இருக்கும். நெஞ்சம் மறப்பதில்லை, நானே வருவேன் அப்படின்னு. பிபி ஸ்ரீனிவாஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் செல்வாக்கு. ஸோ இந்த பாட்டு வந்து லெஜெண்டரி சிங்கர் பிபி ஸ்ரீனிவாசன் பாடினது. எனக்கு தெரிஞ்சு அவர் யுவனுக்கு பாடின ஒரே பாட்டு தான். அதுக்கப்புறம் செல்வா திரும்பவும் பிபி ஸ்ரீனிவாஸ் 1000ல் ஒருவனில் பாட வச்சார். வேறு எதுவுமே அவர் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பாடல. இது ஆக்சுவலி 3rd ஆல்பம் ஃப்ரம் யுவன் அண்ட் செல்வா. துள்ளுவதோலமே காதல் கொண்டேன் அடுத்து. துள்ளுவதோலமையில் முத்துக்குமார் எழுதவே இல்லை. காதல் கொண்டேனில் ஃபுல் ஆல்பம் முத்துக்குமார் கிடையாது, ஒரு சாங் பழனி பாரதி பண்ணார். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஆல்பம் ஆஃப் செல்வா யுவன் முத்துக்குமார் வந்து 7G தான். அண்ட் இட்ஸ் அ கோல்டுனா கோல்டு தான். ஸோ இந்த த்ரோபேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு போய் 7G ஆல்பம் ரீவிசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. நான் பேசின பிறகு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க தவறி எக்ஸ்ட்ராவாக கவனிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். முடிஞ்சால் 7G வந்து சன்நெக்ஸ்ட்டில் பாருங்கள். MX பிளேலையும் இருக்குது. யூடியூப்பில் வந்து தெலுங்கு வெர்ஷன் தான் இருக்கும். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். பார்க்காதவங்க பாருங்கள், பார்த்து பிடிச்சவங்க இன்னொரு தடவை பாருங்கள். ஆல்பம் கேளுங்க, கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை என் கூட ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.